வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த அருமையான ஓய்வு நாளுக்காகவும் புனிதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காகவும் நாம் முதலில் நன்றியுள்ள இதயத்தோடு இறைவனை போற்றுவோம். வாழ்க்கையே நமக்கு போராட்டமாக தோன்றலாம். கடந்த வாரம் முழுவதும் நாம் சந்தித்த சவால்கள், மன அழுத்தங்கள், தோல்விகள் மற்றும் உடல்நல குறைபாடுகள் நம்மை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் நம்மை படைத்தவர் நம்மை தேற்றவும் நம்முடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளவும் விரும்புகிறார். இன்று நாம் விசேஷமாக புனித மிக்கேல் அதிதூதரின் பரிந்துரையோடு இறைவனிடம் மன்றாடப் போகிறோம். தீய சக்திகள், பொறாமை எண்ணங்கள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண் தேவை என்பதை நாம் அறிவோம். அதுபோல் நலிவுற்றிருக்கும் நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் விண்ணகத்தின் சுகம் தேவைப்படுகிறது. 2 அல்லது 3 பேர் என் பெயரால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்ற இறை வாக்கின்படி ஆண்டவர் இப்போது நம்மிடையே பிரசன்னமாகி இருக்கிறார். எனவே உங்கள் கவலைகளையும் பயங்களையும், உங்களுக்கு தீமை செய்பவர்களை பற்றிய கசப்புணர்வுகளையும் ஒரு நிமிடம் இறைவனின் பாதத்தில் வைத்து விடுவோம். விசுவாசத்தோடு நாம் கேட்கும் ஒவ்வொரு மன்றாட்டும் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது. நம்முடைய ஜெபம் நம்மை பலப்படுத்தும் ஒரு கவசம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் அன்பாக இருக்கிறார். எனவே நாம் மற்றவர்களுக்கு எதிராக எந்த தீய எண்ணத்தையும் கொண்டிருக்க கூடாது. நாமே மற்றவர்கள் மேல் பொறாமைப்படவோ, பிறருக்கு அழிவு வர வேண்டும் என்று பில்லி சூனியம் போன்ற இருளின் சக்திகளை நாடவோ ஒருபோதும் முனையக்கூடாது. தீமையை நன்மையால் வெல்வதே கிறிஸ்தவ வாழ்வு. பிறருக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் இறைவனின் அருளை பெறவே முடியாது. எனவே நம் உள்ளத்தில் இருக்கும் வெறுப்புணர்வுகளை அகற்றி, உலகெங்கும் தீய சக்திகளாலும் தீராத நோய்களாலும் சித்திரவதைப்படும் மக்களுக்காகவும் சேர்த்து ஒருமித்த மனதோடு இன்றைய ஜெபத்தை சொல்லத் தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். வான தூதர்களின் தலைவரே, உன்னத இறைவனின் படை தளபதியே, புனித மிக்கேல் அதிதூதரே, உம்மை போற்றுகிறோம். இறைவனுக்கு எதிராக எழுந்த தீய சக்திகளை இறைவனுக்கு நிகர் யார் என்ற முழக்கத்தோடு முறியடித்தவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். தீயவன் எங்கள் மீது தொடுக்கும் ஒவ்வொரு அம்பையும் உம்முடைய ஒளிரும் கேடயத்தை கொண்டு தடுத்து நிறுத்துவீராக. எங்களுக்கு விரோதமாக செய்யப்படும் எல்லா விதமான பில்லி சூனியம், ஏவல் மற்றும் செய்வினை சக்திகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் முறியடிக்க உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வீட்டை சுற்றிலும், எங்களது குடும்பத்தை சுற்றிலும் உம்முடைய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவீராக. இருளின் அதிகாரங்கள் எங்களை அணுகாதபடி தடுத்தருளும். எதிரிகளால் ஏவப்பட்ட தீய ஆவிகள், கட்டுகள் மற்றும் மந்திர தந்திரங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் சிலுவை வல்லமையால் சுட்டெரிக்கப்படட்டும். எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு கண்ணுக்கு தெரியாத தடைகளையும் உமது வல்லமை உள்ள வாளால் அறுத்தெறியும். பரம்பரை வழியாக தொடரும் தீய சாபங்கள் அனைத்தும் அழிந்து நாங்கள் முழுமையான சுதந்திரத்தை பெற செய்யும். மற்றவர்களின் பொறாமை பார்வைகளில் இருந்தும் தீய சொற்களில் இருந்தும் எங்களை காத்தருளும். கண் திருஷ்டி என்னும் பொல்லாப்பில் இருந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் உழைப்பின் பலன்களையும் மறைத்து வைத்து காப்பீராக. எங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் உள்ளங்களில் அன்பையும் சமாதானத்தையும் தாரும். அவர்களின் தீய எண்ணங்கள் எங்களை பாதிக்காதவாறு உம்முடைய ஒளியால் எங்களை மூடிக்கொள்ளும். உடல் பிணிகளாலும்
மன சோர்வினாலும் வருந்தும் எங்களுக்கு விண்ணகத்தின் அருமருந்தை தாரும். நானே உனக்கு குணமளிக்கும் ஆண்டவர் என்ற வாக்குறுதிக்கேற்ப எங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் திசுவையும் இறைவனின் தூய ஆவியால் நிரப்பும். நீண்டகால நோய்கள், தீராத வியாதிகள் மற்றும் திடீர் உபாதைகளில் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை தாரும். எங்கள் இரத்த ஓட்டம், நரம்பு மண்டலம், இதயம் மற்றும் நுரையீரல் யாவும் சீராக இயங்க அருள் புரியும். எங்கள் எலும்புகளுக்கு வலிமையையும் தசைகளுக்கு உறுதியையும் தந்து நாங்கள் தளர்ச்சியின்றி இறை பணியாற்ற வரமருளும். மன அழுத்தமும் பயமும் நீங்கி அமைதியும் தைரியமும் கொண்ட நல்வாழ்வை நாங்கள் வாழ செய்யும். ஓ வீரமிக்க அதிதூதரே, இந்த போராட்டங்கள் நிறைந்த உலகில் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எம்முடன் தங்கியிரும். நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். இறைவனின் பேரொளியில் எங்களை வழி நடத்தி இறுதியில் நாங்கள் விண்ணக பேரின்பத்தை அடைய எங்களுக்காக பரிந்துரை செய்தருளும். ஆமீன். புனித மிக்கேல் சம்மனசானவரிடம் ஜெபம். வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ சிம்மாசன தருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவரே, தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதனே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரித்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனே, கிருபா கடாட்சமாய் பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் என் மரண நேரத்திலும் எனக்கு உமது தயநேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் எழுதிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்களது அன்றாட போராட்டங்களில் எங்களுக்கு துணை புரியும். பசாசின் மாய தந்திரங்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். அடியோர்களின் எளிய மன்றாட்டை கேட்டு உமது பரிந்துரையின் வழியாக விண்ணக இறைவன் பசாசை கண்டிப்பாராக. வான் படைகளின் தலைவரான அதிதூதர் மிக்கேலே, இவ்வுலகில் ஆன்மாக்களை கெடுப்பதற்காக சுற்றித் திரியும் பசாசையும் அதன் கூட்டாளிகளையும் இறை ஆற்றலால் நரக நெருப்பில் தள்ளுவீராக. ஆமீன். தூய்மையில் நிலை நிற்க அதிதூதர் மிக்கேலிடம் ஜெபம். அதிதூதர் மிக்கேல் தனது கரங்களில் தராசு ஏந்தி இருக்கும் சுரூபங்களை நாம் பார்க்கிறோம். அந்த தராசு பாவ புண்ணியங்களை நிரூபதற்காக அவர் தனது கைகளில் ஏந்தி உள்ளார். ஒரு தட்டில் நமது பாவங்களும் மற்றொரு தட்டில் நாம் செய்த நன்மைகளும் அதில் வைக்கப்படும். இறைவனின் தீர்ப்புக்கு நாம் உள்ளாகும் போது இறைவனின் முன் நின்று அவரது தீர்ப்பை அரங்கேற்றுபவராக அதிதூதர் மிக்கேல் செயல்படுகிறார். இவ்வுலகில் வாழும் நாம் அதிதூதர் மிக்கேலின் கரத்தில் உள்ள புண்ணிய தட்டு தாழும்படி நன்மைகளை சேர்த்திருக்கிறோமா? அல்லது நாம் பாவத்தின் கனத்தால் பாவ பக்கத்தில் உள்ள தராசு தட்டை தாழ செய்திருக்கிறோமா? சிந்திப்போம். அதிதூதரான தூய மிக்கேலே, இறைவனால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதனின் சாபம் உலகில் பாவத்தை அறிமுகப்படுத்தியது. அதனால் நாங்கள் இறைவனின் கோபத்திற்குள்ளாகி தீர்ப்பிடப்படுகிறோம். ஆயினும் நாங்கள் இறைவனுக்கும் அவரது அரசுக்கும் அச்சம் கொள்ளாமல் அடுக்கடுக்காக அநீதிகள் செய்து வருகிறோம். எளியவர்களையும் பலவீனர்களையும் துன்புறுத்துகிறோம்.
அழிந்து போகும் சுகங்களுக்காக அழியாத ஆன்மாவுக்கு நிலையான துன்பத்தை வருவிப்பவர்கள் ஆகிறோம். எங்கள் பாவத்தின் கனத்தால் பாவத்தட்டு தாழ்ந்து விடுமோ என்று அஞ்சுகிறோம். உலகெங்கும் சிற்றின்பங்களை எங்களுக்கு காட்டி பலவீனமான எங்கள் உடலை மயக்கி தங்கள் வலையில் வீழ்த்த காத்திருக்கும் பசாசு விரித்த வலைகளில் நாங்கள் விழுந்து நரக தீர்ப்புக்கு உள்ளாகி விடுவோமோ என்று அஞ்சுகிறோம். உமது இரக்கத்தையும் கருணையையும் இனிமேலாகிலும் உணர்ந்து எங்கள் தூய செயல்களால் நாங்கள் உமக்கும் உமது அன்புக்குரிய இறைவனுக்கும் மிகவும் பிரியமுள்ள தோழராகி இறைவனின் பேரின்ப வீட்டை அடைய தகுதி உள்ளவர்களாக எங்களை தயாரிக்கும்படி உமது பாதுகாவலையும் பரிந்துரையையும் நாடுகிறோம். எங்களது புண்ணிய தட்டு ஒருபோதும் மேலே எழும்பாமல் எப்போதும் தாழ்ந்திருக்கும்படி எங்களை நாங்கள் தூய்மை செய்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி எங்களை தயாரிப்பதற்கு நீர் எங்களுக்கு வழிகாட்டுவீராக. இவற்றையெல்லாம் உமது அன்பர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அடைந்து தந்தருளும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பேயோட்டும் ஜெபம். இறைவனின் அதி உன்னத நவவிலாச படையின் தலைவரும் லூசிபரை வெற்றி கொண்டவருமான மிக்கேல் அதிதூதரால் நரகில் வீழ்த்தப்பட்ட ஆணவமும் அகங்காரமும் கொண்டு இறைவனை ஆராதிப்பது அவமரியாதை என்று இகழ்ந்த தீய அரூபிகளே, நீங்கள் எங்களை விட்டு அகல கடவீர்கள். தூய திருசிலுவை அடையாளத்தால் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவனின் தூய திருநாமத்தை பணிவுடன் உரைத்து கட்டளையிடுகிறோம். அவருடைய ஏக மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய திருப்பெயரை உரைத்ததும் வானகனங்கள் அனைத்தும் மண்டியிட்டு அத்திருப்பெயரால் உனக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம். திரு அவையை வழிநடத்தும் திரு தூய ஆவியின் பெயரால் உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம். இறைவனுக்கு நிகரானவர் யார் என லூசிபரிடம் கேட்டு அவனை நரக நெருப்பில் விழ பண்ணின தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களை துன்புறுத்தும் அலகையை வெறிண்டு ஓட செய்வீர். அவனை ஈட்டியால் குத்தி வீழ்த்துவீர். விலங்கிட்டு நரக நெருப்பில் விழ செய்வீர். எமக்கு பாதுகாப்பும் அருளும் வழங்கிடுவீர். எங்களது இந்த மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். சமாதான தூதுவரே, வலிமையின் பொலிவே, அருள்மிகும் அமுதே, துயர் நீக்கும் பொழிலே, பேயோட்டும் வானாதி வானனே, எங்களை திக்கு முக்காட செய்யும் சாத்தானின் சகல சூழ்ச்சிகளில் இருந்தும் இன்றும் என்றும் எங்கள் இறுதி வேளையிலும் முடிவில்லா இறைவனின் பேரின்ப வீட்டிற்கு எங்களை அழைத்து சென்று எம்மை அவருக்கு காணிக்கையாய் அர்ப்பணிக்க தாழ்மையாய் மன்றாடுகிறோம். மகா மகிமையுள்ள அதிதூதரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். பொன் தூப வர்க்கத்தின் நறுமண புகையினை இறைவன் முன் சேர்க்கும் தூதாதி தூதரே, நறுமண தூப புகையுடன் எம் எளிய வேண்டுதலையும் இறைவன் முன் வைத்து எம்மை எந்நாளும் காத்திட உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஜெபம். வான தூதர்களின் முதன்மையான தூதரான தூய மிக்கேல் அதிதூதரே, நீர் அன்று ஆணவமிக்க லூசிபரின் தலையை நசுக்கினீர். இன்றும் திரு அவையை துன்புறுத்தி வரும் லூசிபரின் சூழ்ச்சிகளில் இருந்து திரு அவையை பாதுகாத்து வருகின்றீர். எங்கள் மரண நேரத்தில் எங்களுக்கு அவ நம்பிக்கையை ஏற்படுத்தி நாங்கள் விண்ணக பேரின்ப வீட்டை அடைய விடாமல் தடுக்கும் சாத்தானின் அனைத்து சூழ்ச்சிகளில் இருந்தும் நீர் எங்களை அரவணைத்து பாதுகாக்கின்றீர். இவ்வுலகில் ஒரு வினாடி ஏனும் நாங்கள் பசாசின் மாய வலையில் விழாது காத்து எங்களுக்கு வேண்டிய உடல் உள்ள நன்மைகளை அருளி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து
எங்களிடையே உள்ள குற்றம் குறைகளை நீக்கி முடிவில்லா வாழ்வடைய எங்களுக்கு உதவுவீர். ஆமீன். புனித மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் படைப்பிரிவில் புகழ் பெற்றவரே, வான தூதர்களின் முன்மாதிரியே, இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவர்களது ஆணவத்தை அடக்கி நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இவ்வுலகில் எங்களுக்கு பல்வேறு வழிகளிலும் கேடு விளைவித்து வரும் மாற்றானின் சதி திட்டங்களை உடைத்து எங்களை பாதுகாத்தருளும். இறைவன் திருவுளத்திற்கு என்றும் பணிந்து தாழ்ச்சியில் உயர்ந்து மாட்சி பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலியில் தள்ளி பழிவாங்க துடிக்கும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் ஒப்படைக்கிறோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். ஆமீன். மிக்கேல் சம்மனசுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சம்மனசுகளுடைய ராக்கினியாயிருக்கிற புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் கண்ணாடியான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலை ஏவுகிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை உத்தம நெறியில் ஆராதிக்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவருடைய பரம சேனைக்கு பராக்கிரமம் உள்ள படைத்தலைவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய தம திருத்துவத்தின் விருது ஏந்தினவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச ராஜ்யத்தின் காவலரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் தூதரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் ஜனத்துக்கு வழிகாட்டியும் தேற்றரவுமாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யுத்த சபையின் கொத்தளமாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிக்கிற சபையின் தேற்றரவாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச சபையின் மகிமையும் சந்தோஷமும் ஆகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளுடைய பிரகாச தலைவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுக்கு கோட்டையான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்நியோன்ய பட்சத்தின் வந்தனமான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதிதர்களின் எதிரொலியான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண அவஸ்தைப்படுகிறவர்களுடைய ஆத்துமங்களின் நம்பிக்கையான
புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய தீர்ப்பை அறிவிக்கிறவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல ஆபத்துகளிலும் உதவி செய்கிறவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி முதல் தாழ்ச்சியினாலே சர்வேஷனுடைய ஆதீனத்தை காப்பாற்றுகிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளால் சங்கிக்கப்படுகிற புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூயாவியின் சாட்சியினாலே பெரியவர் என்றும் பராக்கிரமுள்ளவர் என்றும் சேவிக்கப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய மன்றாட்டினால் எங்களை மோட்சத்தில் பிரவேசிப்பிக்கிற புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமங்களின் ஈடேற்றத்தை விசாரிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் பெரிய தலைவராகவும் வேதாகமங்களில் புகழப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய மக்களுக்கு ஆதரவாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் தலைவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை ஆதரிக்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. எங்கள் ஆண்டவராகிய இறைவனிடத்தில் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. மனசுகளுக்கும் மனிதர்களுக்கும் உரிய உத்தியோகங்களை ஆச்சரியமான கிரமமாய் நடத்தி கொண்டு வருகிற நித்திய சர்வேஸ்வரா, மோட்சத்திலே தேவரீருக்கு இடைவிடாமல் பணி செய்கிறவர்களாலே இப்பூலோகத்தில் எங்கள் ஜீவியத்தை காப்பாற்றும்படி தயை செய்தருளும் சுவாமி. இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமீன். மாற்றானின் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபட அதிதூதர் மிக்கேலிடம் ஜெபம். அயலானுக்கும் நரகத்துக்கும் படுபயங்கரமான அதிதூதர் மிக்கேலே, நீர் இறைவன் மீது கொண்ட எல்லையற்ற அன்பின் காரணமாக அந்த மகா உன்னத இறைவன் உமக்கு விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் மாற்றானின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ளார். இவ்வுலகில் தீமைகளை விதைத்து ஆன்மாக்களை அழிவுற செய்வதற்காக சிற்றின்பங்களை காட்டி சிக்கலில் சிக்க வைக்க துடிக்கும் தீய சக்திகளின் சதி வலைகளை முறியடிக்க வீராதி வீரனான போர் வீரரே, நீர் மகா மகிமை பொருந்திய இறைவன் அளித்த விண்ணக பேருடை அணிந்து கரங்களில் போர் ஆயுதங்கள் தாங்கி எங்களை நரகத்தில் வீழ்த்த காத்திருக்கும் சாத்தானின் தந்திரங்களை எல்லாம் முறியடித்து மகத்துவமும் வல்லமையும் பொருந்திய அழகு மிகுவான் வீட்டிற்கு அடியோர்களை வழிநடத்தி செல்லும் கவின் மிகு நல்வழிகளை தந்தருள்வீராக. நீர் எங்கள் அருகில் இருப்பதால் நாங்கள் மாற்றானின் சூழ்ச்சிகளை முறியடித்து விடுவோம் என்கிற நம்பிக்கை பிறக்கிறது. உமது பாதுகாவலை பெற்ற நாங்கள் ஒருபோதும் தீமைகளின் வழிகளை தீண்ட மாட்டோம் என்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கிறது. அதனால் எங்கள் குடும்பங்கள் இனி மகிழ்ச்சியிலும் மன நிறைவிலும் கட்டி எழுப்பப்படும் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை. எங்கள் குடும்பங்களில் அமைதியின்மையை ஏற்படுத்த துடிக்கும் சாத்தான் ஒருபோதும் எங்கள் இல்லத்தின் நிழலை கூட நெருங்க முடியாதவாறு நீர் எங்களின் நிழலாக இருந்து எங்களை காத்து வரும் மேலான அன்பை போற்றுகிறோம். உன்னத இறைவனின் உண்மை ஊழியரே, எங்கள் மன்றாட்டுகளை இறைப்பதம் சேர்ப்பதில் நீர் கொண்டிருக்கும் ஆவலை போல
எங்கள் ஆன்மாக்களை மீட்டெடுப்பதிலும் நீர் ஆவல் உள்ளவராயிருக்கின்றீர். இன்று முதல் நாங்கள் எமது இல்லத்தையும் உள்ளத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இல்லத்தை தீய சக்திகள் நெருங்காதவாறு காத்து வழி நடத்தும். அதுபோல எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமைகளில் விழ வைக்க துடிக்கும் மாற்றானின் அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் முறியடித்து எங்கள் உள்ளங்களை இறைவன் வாழும் இல்லங்களாக மாற்ற உறுதுணை புரியும். நம்புவோரின் மகத்தான நம்பிக்கையே, நாங்கள் நாள்தோறும் உமது பாதுகாவலில் எங்களை ஒப்படைத்து தீமைகளை வேறறுத்து நன்மைகளை சார்ந்து வாழும் நல்லுள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் அன்றாட வாழ்வில் கொலை, கொள்ளை, பழிவாங்கும் எண்ணம், பகைமை உணர்வு வளர்க்கும் மாற்றானின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்து அன்பு, பரிவு, கருணை, மன்னிப்பு ஆகிய மகத்தான பண்புகளால் எங்களை அணி செய்து கொண்டு மாவீரர் இயேசு அளிக்கும் மகத்தான கொடைகளை சுவீகரித்துக் கொள்ளும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளுமாறு தலைவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஆமீன். தூய திரு சிலுவை ஆயுதத்தால் பசாசின் தந்திரங்களை முறியடிக்கும் ஜெபம். யூதாவின் மரபிலும் தாவீதின் குலத்திலும் அவதரித்த சிங்கத்தினை வென்ற தானியேல் இறைவாக்கினரும் இறைவனின் திருமகனும் யூதரின் அரசரும் இயேசு நசரேனுமான திரு சிலுவை நாதா, என்னிடம் சமாதானத்தோடு வாரும் அரசரே, தேவரீர் எமக்காய் மனுவானீர். யூதர்களின் அரசரே, வார்த்தையானது உடலாகி எம் மீட்பிற்காய் பாடுபட்டவரே, கன்னி மரியாவின் மைந்தனே, உமது தூய திரு தூதர்கள், வேத சாட்சிகள், ஸ்துதியர்கள், அதிதூதர்கள் மன்றாட்டுகளை ஏற்று எமக்கு விண்ணக பேரின்பத்தை அருளி வெஞ்சின பேய்களை சிலுவை ஆயுதத்தால் வெருண்டோட செய்வீர். அதிதூதர் புனித மிக்கேலை துணையாய் எமக்கு அருள்வீர். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாற்றானை எரி நரகில் வீழ்த்திட அதிதூதர் மிக்கேலிடம் ஜெபம். விண்ணக படையின் தளபதியான மகிமை மிகும் தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களை சூழும் இருளினின்றும் மாற்றானின் மாயையில் நின்றும் காத்திடுவீர். ஏனெனில் நமக்குள்ள போராட்டம் உடலோடும் இரத்தத்தோடும் அல்ல, தீய சக்திகளோடும் அதன் சூழ்ச்சிகளோடும், அதன் சூழ்ச்சி மிகு கூட்டங்களோடும், அவை விதைக்கும் தீமைகளோடும், வான் மண்டலங்களில் உள்ள தீய சக்திகளோடும் நாம் போரிட வேண்டி இருக்கிறது. நம் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை காப்பாற்ற அவர் தம்மை பலியாக்கியதை எண்ணி அவரது தியாகத்தின் பொருட்டு எம்மை பாதுகாத்தருளும். சாத்தானை நசுக்கி காலால் மிதித்து எனது அருகே நெருங்கி எமக்கு தீமைகளை வரவிடாமல் அவனோடு போரிட்டு அவனது சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்து அவனை எரி நரகில் அமிழ்த்திட எனக்கு உதவிடுவீர். ஆமீன். இறைவனின் பேரின்ப வீட்டிற்கு தகுதி உடையவர்களாக ஜெபம்.
வானுலக படை பிரிவுகளின் தலைவரே, விண்ணுலக நவ விலாச படை பிரிவுகளை ஆற்றலோடு வழிநடத்துபவரே, மகிமை நிறைந்தவரும் மாசில்லாதவருமாகிய வானதூதரே, அனைத்து வானதூதர்களிலும் மேலானவரே, உன்னத கடவுளின் ஆலோசனை சபையின் அலங்கார பெட்டகமே, தேவ சிம்மாசனத்துக்கு அருகே நிற்க பேறுபெற்ற பிரபுவே, இறை கட்டளைப்படி விண்ணக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் பெற்ற வானாதி வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்தின் அருகாமையில் எங்கள் ஆன்மாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தை படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக தீவிரித்து ஓடி வரும் உபகாரியே, மண்ணுலகில் மரித்தவர்களின் ஆன்மாக்களை விண்ணுலகிற்கு எடுத்து கொண்டு போய் மூவொரு இறைவனின் சந்நிதியில் சேர்க்கும் காவலரே, பலவீனர்களும் நிர்பாக்கியர்களும் ஆகிய அடியோர்களை கிருபை கண்களால் பார்த்து நாங்கள் வாழும் காலம் முழுவதும், குறிப்பாக எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்கு உமது இரக்க உதவியை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தராசு ஏந்திய அதிதூதர் மிக்கேலின் இரக்கத்துக்காக ஜெபம். நீதி தராசை அழகிய கரங்களில் ஏந்தி நிற்கும் எழில்மிகு அதிதூதரான மிக்கேலே, உடல் உலகம் அழகையுடன் போர் செய்யும் ஆற்றலை எமக்களித்தருளும். பசாசின் அனைத்து விதமான மாயைகளில் இருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். இறைவனை வணங்கி ஆராதிக்க மாட்டேன் என்று ஆணவத்தோடு வெகுண்டெழுந்த லூசிபரின் ஆணவத்தை அடக்க அவனோடு போரிட்டு அவனையும் அவன் கூட்டத்தையும் எரி நரகில் வீழ்த்தி, இறைவனுக்கு நிகரானவர் யார், அவரை எதிர்த்து நிற்க வல்லவர் யார் என்று முரசறைந்த முழு முதல் தூதரான முதன்மை தூதரே, தீர்வை நாளில் எம் புண்ணியங்களினால் உமது கரங்களில் இருக்கும் தராசு தட்டை மேலெழும்ப செய்தருளும். ஆசையினால் எங்களுக்கு ஏற்படுகின்ற கொடிய தீமைகளினாலும் கீழ்ப்படியாமையால் எங்களுக்கு ஏற்படும் செருக்கு சினத்தாலும் கற்புக்கெதிரான பாவங்களினாலும் உமது கரங்களில் உள்ள தராசின் தட்டு கீழ் நோக்கி போகாமல் இருந்திட எங்களுக்காக பரிந்துரை தருளும். எங்களுக்கு வேண்டியதை இறைவனிடம் இருந்து பெற்றுத்தாரும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். இறுதியாய் நாங்களும் உம்மை போல இறைவனை முகமுகமாய் தரிசிக்கவும் நித்திய காலமும் அவரோடு பேரின்ப வீட்டை சுவீகரித்துக் கொள்ள வேண்டிய அருளை பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆன்மாவை பாதுகாக்க மிக்கேல் அதிதூதரிடம் ஜெபம். வான தூதர்களுக்கு முதன்மையான மிக்கேல் என்கிற பெரிய தூதரே, நீர் கர்வமாய் எழும்பிய சுக்கிரேந்திரன் என்கிற தலைமை பெயரோடு போர் செய்து வெற்றி கொண்டு அதையும் அதன் கூட்டாளிகளையும் கூட நரக பாதாளத்திலே தள்ளி இயேசு கிறிஸ்துவின் தேவ சபைக்கு அடைக்கலமாயிருந்து
இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற ஆன்மாக்களுக்கு சகாயம் பண்ண முன் நிற்கிற வானாதி வானவரே, என்னுடைய மரண நேரத்தில் என் முன் வந்து என் மனதை கலைக்கின்ற பசாசுகளையும் அவற்றின் சூழ்ச்சிகளையும் புறந்தள்ளி என் ஆன்மாவை பாதுகாத்து, என் ஆன்மா உடலை விட்டு பிரிந்த உடனே அதனை உமது திருக்கரங்களில் ஏந்தி அவ்வான்மாவுக்கு எவ்வித தீமையும் ஏற்படாமல் விண்ணக பேரின்ப வீட்டிற்கு அழைத்து சென்று உம்மோடும் பிற தூதர்களோடும் அனுதினமும் இறைவனை போற்றி ஆராதிக்கத்தக்கதாக அவரது சந்நிதானத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு இன்று அளித்திருக்கும் இந்த விடுதலை நிலையானது. நாம் எந்த தீய வழிகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. நாமும் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. பிறரது அழிவை தேடி எந்த தீய சக்திகளையும் நாடமாட்டோம் என்று உறுதி கொள்வோம். தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையால் வெல்வோம். புனித மிக்கேல் அதிதூதரே, துன்பப்படுபவர்களுக்கு துணையாக இரும். எங்கள் பலவீனமான நேரங்களில் எங்களுக்கு பக்க பலமாக நின்று எங்களை விண்ணக பாதையில் வழி நடத்தும். இறைவன் தந்த இந்த சுகத்தோடும் சமாதானத்தோடும் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவர் மீதும் இறங்கி உங்களை பாதுகாப்பதாக. ஆமீன்.